ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்த ஆறுமுகன் தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் துன்பம் விளைவித்த சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களை வதம் செய்து தேவர்களை காத்து அருளியதே சஷ்டியின் முக்கிய வரலாற்று பின்னணியாகும். சஷ்டி மாதந்தோறும் வழிபடப்படுகிறது. இந்த சஷ்டி நன்னாளில் நம் முருகப்பெருமான் நமக்காக அருணகிரிநாதர் மூலமாக அருளிய திருப்புகழ் பாடல் வரிகளையும் பொருளையும் பார்க்கலாம். இன்று பாடல் 341 345 வரைக்கும் வரிகளும் பொருளும். பாடல் 341. கொத்தார் பற்கால் அற்று ஏக பாழ் குப்பாயத்திற் செயல் மாறி கொக்காகி கூனிக்கோள் தொட்டே கொட்டாவிக்கு புறவாசி தித்தா நிற்றார் செத்தார் கெட்டேன் ஆ ஆ ஊ ஊ எனவே கேள் செற்றே சுட்டே விட்டு ஏறிப்போம் அப்பேது துக்கம் அறாதே நித்தா வித்தார தோகைக்கே நிற்பாய் கச்சி குமரேசா நிட்டூர சூர் கெட்டோட போர் நெட்டு ஓதத்திற் பொறுத்தோனே முத்தார தோளிற் கோடற்பூ முட்டாது இட்டத்து அணி ஓனே முற்றா நித்தா அத்தா சுத்தா முத்தா முத்திப் பெருமாளே. பாடலின் பொருள். வரிசையாக நிறைந்திருந்த பல் வேரற்று விழுந்து போக பாழ்பட்ட சட்டையான இந்த உடலின் செயல்கள் தடுமாறி மயிரெல்லாம் கொக்கின் நிறமாக வெளுத்து உடல் கூனடைந்து ஊன்றுகோல் பிடித்து கொட்டாவி விட்ட தலை குனிதலை அடைந்து இவ்வாறு நிலை வேறுபாடுகளை அனுபவித்து நின்றார். பின்னர் இறந்தார். ஐயோ கெட்டேன் என கூறி கதறி ஆ ஆ ஊ ஊ என்னும் ஒளியுடன் உறவினர் அழ சுடுகாட்டுக்கு சென்று அங்கு பிணத்தை சுட்டுவிட்டு நீரில் மூழ்கி வெளியேறி வருகின்ற அந்த பேதமை வாய்ந்த துக்கம் நீங்காதோ? என்றும் உள்ளவனே, விரிந்த தோகையை உடைய மயில் மீது விளங்கி நிற்பவனே, காஞ்சிபுரத்து குமரேசனே, கொடுமை வாய்ந்த சூரன் கேடு அடைந்து கடலிடையே ஓட போரினை பெரிய கடலில் புரிந்தவனே, முத்து மாலை அணிந்த தோளில் வெண்காந்தல் மலரை தவறாது விருப்பத்துடன் அணிபவனே, முதுமையே வாராதவனே, என்றும் இளமையாயிருப்பவனே, என் தந்தையே, பரிசுத்தனே, பாசங்களில் நின்று நீங்கியவனே, முக்தியை தரும் பெருமாளே. பாடல் 342. கோவை சுத்தத்துப்பு அதரத்து கொடியார்தம் கோலக்கச்சு கட்டிய முத்தத்தனம் மேவி பாவத்துக்கு தக்கவை பற்றி திரியாதே பாடப்பத்தி சித்தம் எனக்கு தரவேணும் மாவை குத்தி கைத்து அற எற்றிப் பொறும் வேளா மாணிக்க சொர்க்கத்து ஒரு தத்தைக்கு இனியோனே சேவல் பொன் கை கொற்றவ கச்சி பதியோனே தேவ சொர்க்க சக்கரவர்த்தி பெருமாளே. பாடலின் பொருள். நான் சிற்றின்பமான பெண்களுடன் இருக்கக்கூடிய விலைமாதர்களுடன் இருக்கக்கூடிய அந்த இன்பத்தையே பேரின்பம் என்று கருதி அதன் மீது பற்று கொண்டு செய்யத்தகாத காரியங்களை செய்து தெரியாமல் உன்னை பாடி புகழ பக்தி நிறைந்த உள்ளத்தை எனக்கு தந்தருள வேண்டும். மாமரமாக வந்த சூரனை குத்தி அவனை வெறுத்து அடியோடு கொன்று சண்டை செய்த வேளை ஏந்தியவனே, மாணிக்க முதலிய ரத்தினங்கள் நிறைந்த விண்ணுலகத்தில் இருந்த ஒப்பற்ற கிளியாகிய தேவயானைக்கு இனியவனே, சேவர் கொடியை அழகிய கையில் கொண்ட வீரனே, காஞ்சிபுரத்தில் வாழ்பவனே, தேவர்கள் வாழும் விண்ணுலகத்துக்கு சக்கரவர்த்தியாக இருக்கக்கூடிய பெருமாளே. பாடல் 343. சீ சீ முப்புற காடு நீரழ சாடி நித்திரை கோசம் வேரற சீவன் முத்தியிற் கூடவே கழித்து அனுபூதி சேர அற்புத கோல மாமென சூரிய புவி கேரிய ஆடுக சீலம் வைத்தருள் தேரியே இருக்க அறியாமல் பாசம் விட்டு விட்டோடி போனது போதும் இப்படிக்கு ஆகிலேன் இனி பாழ் வழிக்கு அடைக்காமலே பிடித்து அடியேனை பார் அடைக்கல கோல மாமென தாபரித்து நித்த ஆரம் ஈதென பாத பத்மனர் போதையே தரித்தருள்வாயே தேசில் துட்ட நிட்டூர கோதுடை சூரை வெட்டி எட்டாசை ஏழ் புவி தேவர் முத்தற்கட்கு ஏத மேதவிர் தருள்பவனே அருள்வோனே சீர்படை தளர்கொடு சூழமான் மழுபாணி வித்திரு பாதன் ஓர்புற சீர்த்திகள் புகழ் பாவை ஈன பொற்குருநாதா காசி முத்தமிழ் கூடவேள் மழை கூடழேழ்மலை கோவலத்திற் காண நான்மறை காடு கோவலத்திற் காண நான்மறை காடு பொற்கிரி காழியாறு பொற்புலி வேளூர் கால அத்திய பால் சிராமலை தேசமுற்று முப்பூசை மேவி நற்காம கச்சியிற் சாலமேவு பொற் பெருமாளே.
பாடலின் பொருள். சீச்சி என்று வெறுக்கத்தக்க தீய திரிபுர மலைகள் போன்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களாகிய காடு வெந்து சாம்பலாகும்படி தூக்கமும் ஆன்மாவை முடிகொண்டுள்ள பஞ்ச கோசங்களும் வேரோடு அற ஆன்மா முக்தி நிலை அடைந்து விடுதலை பெற யான் மகிழ்ந்து பேரின்ப அனுபவத்தை பெற அற்புதம் தோற்றம் என்று கூறும்படியாக சூரிய மண்டலத்தில் யான் சென்று அங்கு நடனம் புரிய ஒழுக்க வழியினில் சென்று திருவருளை உணர்ந்து நிலை பெற்றிருக்க தெரியாமல் பாசங்கள் என்னை விட்டு விலகி மீண்டும் ஓடி வந்து சேரும் நிலை போதும் போதும். இப்படி பாசத்தில் அகப்படும் நிலை எனக்கு வேண்டாம். இனியாகிலும் இந்த பாழும் நெறியில் என்னை அடைத்து வைக்காமல் என்னை பற்றி கொண்டு உலகில் எனக்கு புகலிடமாக இருக்கும் தோற்றத்தை காண்பித்து ஆதரவுடன் யான் நித்தியமான ஓர் ஆபரணத்தை அணிவதற்காக உன் திருவடியாகிய நற்கமல மலரை என் மீது தரிக்கச் செய்வாயாக. ஞானமில்லாத துஷ்டனும் கொடுமை வாய்ந்தவனும் குற்றங்கள் நிறைந்தவனுமான சூரனை வெட்டி 8 திசைகளிலும் 7 உலகிலும் இருக்கும் தேவர்கள் ஜீவன் முக்தரான அறிஞர்களின் துயரத்தை நீக்கி அருளியவனே, தன் திருக்கரங்களில் சிறப்பு வாய்ந்த நெருப்பு, சூலம், மான், மழு ஆகியவற்றை ஏந்தியவரும் பவளம் போன்ற சிவந்த பாதங்களை உடையவருமான சிவபெருமானின் ஒரு பாகத்தில் அமர்ந்த சிறப்பு பொருந்திய புகழ் தேவி பார்வதி பெற்றெடுத்த அழகிய குருநாதனே, காசி முத்தமிழ் விளங்கும் மதுரை 7 மலைகளிடையே திருவேங்கடம், திருக்கோவலூர், திருவானைக்கா, 4 வேதங்களும் தங்கும் வேதராண்யம், கனகமலை, சீர்காழி, திருவாரூர், அழகிய சிதம்பரம், புள்ளிருக்கும் வேலூர் ஆகிய வைத்தீஸ்வரன் கோயில், திருக்காலத்தி, அதன் பின் திருச்சிராப்பள்ளி முதலிய தலங்களிலும் நாடு முழுவதும் 3 காலங்களிலும் வழிபாடு நடத்தப்பெற்று நல்ல காமகோட்டம் என்ற கட்சியில் காஞ்சிபுரத்தில் மிகவும் விரும்பி வீற்றிருக்கும் அழகிய பெருமாளே. பாடல் 344. நச்சு அரவமென்று நச்சருவமென்று நச்சுமிழ் கலங்க மதியாலும் நத்தொடு முழங்கு கணத்தொடு முழங்கு நத்திரை வழங்கு கடலாலும் இச்சையுணர்வின்றி இச்சையென வந்த இச்சிறுமி நொந்து மெலியாதே எத்தனையி நெஞ்சில் எத்தனை முயங்கி இத்தனையில் அஞ்சல் என வேணும் பச்சை மயில் கொண்டு பச்சை மரமங்கை பச்சை மலை எங்கும் உறைவோனே பத்தியுடன் நின்று பத்தி செய்யும் அன்பர் பத்திரம் அணிந்த கழலோனே கச்சிவர் குறும்பை கச்சவர் விரும்பு கட்சியில் அமர்ந்த கதிர்வேலா கற்பக வனங்கொள் கற்பு அக விசும்பர் கைத்தளை களைந்த பெருமாளே. பாடலின் பொருள். விரும்பி பிடிக்க வந்த கேது என்ற விஷப்பாம்பு தன்னை மென்று வெளிவிட்ட காரணத்தால் தானும் ஒரு விஷப்பாம்பு போல என் மீது நஞ்சை உமிழ்கின்ற கரைப்படிந்த நிலவாலும் சங்குகள் செய்யும் பேரொளியுடன் மேகங்கள் முழக்கும் இடியின் ஒளியினோடும் விசேஷமான அலைகளை வீசும் கடலாலும் பக்தியும் தெளிவும் இல்லாமல் ஆசையுடன் மட்டும் வந்திருக்கிறேன் என சொல்லி வந்திருக்கிற இச்சிறு பெண்ணாகிய அடியாள் மனம் நொந்து உடல் மெலியாமல் எத்தனையோ எண்ணங்களை மனத்திற்கொண்டு முயற்சிகளை மேற்கொண்டு செய்பவளாகிய என்னை இந்த அளவிலேயே அஞ்சல் என கூறி அருள வேண்டும். பச்சை மயிலை வாகனமாக கொண்டு பச்சை நிறமான வேடப்பெண் வள்ளியுடன் பசுமை வாய்ந்த மலையிடங்களில் எல்லாம் வாழ்பவனே, பக்தியில் நிலைத்து முறை தவறாமல் வழிபடும் அன்பர்கள் பூஜிக்கிற இலை பூக்களை அணிந்த திருவடிகளை உடையோனே, ரவிக்கை அணிந்த இளம் தென்னங்கொரும்பு போன்ற உள்ளத்தினை மார்பினரை கைத்து வெறுத்தவர்களாகிய பெரியோர் விரும்பும் கட்சியாகிய காஞ்சிபுரத்தில் வீற்றிருக்கும் மொழி வேளவனே, கற்பக காட்டை உடையவர்களும் நீதி நெறியை மனத்தில் கொண்டவர்களுமாகிய தேவர்களின் கை விலங்குகளை அவிழ்த்தெறிந்த பெருமாளே. பாடல் 345. படியொருளுக்கமும் மடமனத்து உளபடி பறித்து உடன் நொடி பேசும் பகடி கட்கு உளமகிழ மெய்ப்பொருள் பல கொடுத்து அற உயிர் வாடா மிடியென பெரு வடவை சுட்டிட விதன முற்றிட மிக வாழும் விறகு கெட்டு அரு நரகு விட்டு இரு வினையற பதம் அருள்வாயே கொடியிடை குற வடிவியை புனர் குமர கட்சியில் அமர்வோனே குறவு செச்சை வெண் முளரி புத்தளர் குவளை முற்றணி திருமார்பா பொடிபட பட நெடிய விற்கொடு புறமெரித்தவர் குருநாதா ஒரு திரை கடல் நிறுத்தரை படை பொருது உழக்கிய பெருமாளே.
பாடலின் பொருள்: வஞ்சனையுடன் கூடிய நடையை மூட மனத்துள் உள்ளபடியே வைத்துக் கொண்டு உடனுக்கு உடன் தந்திரமாக பேசும் பகட்டும் போது மகளிருக்கு அவர்கள் மனம் மகிழ்வதற்காக எனது உடம்பையும் பொருட்கள் பலவற்றையும் கொடுத்து மிகவும் உயிர்வாடி நின்று தரித்திரம் என்ற பெரிய வடவாக்கினி என்னை சுட்டு பொசுக்க பெருந்துன்பம் ஏற்பட்டு அதனால் மிக துயரத்தோடு வாழும் அந்த கேவலமான வாழ்வு நீங்கி அரிய நரகத்தில் நான் வீழ்வது விலகி நல்வினை தீவினை என்ற இரு வினைகளும் ஒழிய உனது திருவடிகளை தந்தருள்வாயாக. கொடி போன்ற இடையை உடைய குரமகள் அழகிய வள்ளியை மருவிக் கலந்த குமரனே, கச்சிப்பதியாகிய காஞ்சிபுரத்தில் வீற்றிருப்பவனே, புறாமலர் வெற்றி மலர் வெண்தாமரை புதிதாக மலர்ந்த குவளைப்பூ இவையெல்லாம் நிரம்ப அணிந்து கொள்ளும் அழகிய மார்பினனே, தூளாகிய அழியும்படி மேருமலையாகிய நீண்ட வில்லினை கொண்டு திரிபுரத்தை சிரித்தே எரித்தவரான சிவபெருமானின் குருநாதனே, மாறுபட்டு எழுகின்ற அலைகளை உடைய கடலையும் அசுரர்களையும் அவர்களது சேனையையும் போர் செய்து கலக்கி அதிர வைத்த பெருமாளே. ஓம் சரவணபவ. நீங்கள் எங்கள் வாழ்விலும் எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் வந்து மங்களங்களை வாரி வழங்குவியாயிராக. ஓம் சரவணபவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.